திருந்தன மாதிரி நடிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன பண்ணேன்னு கேக்குறீங்க இல்ல? சத்தியமா நீங்க ஏன் மேல கோவப்படுறீங்க எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த அசிங்கத்தை சொல்றதுக்கே என் நாக்கு கூசுது. உங்களுக்கு துரோகம் பண்ணி உங்களை ஏமாத்தினாலே அந்த சாட்சி, அவளோட நீங்க இன்னும் நெருங்கி பழகிட்டு இருக்கீங்க. அவ குடும்பத்துக்கு நீங்க உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. தீபாவோட சேர்ந்து வாழ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சாட்சியோட ரகசியமா குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களோட என் பொண்ணை எப்படி சேர்த்து வைக்க முடியும்? அப்படியே சேர்த்து வச்சாலும் அவ உங்களோட எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இப்படி மனசை கட்டுப்பாட வச்சுக்க தெரியாத ஆம்பளையோட என் பொண்ணு எப்படி வாழ முடியும்? அப்படியே இவ உங்களோட வாழ்ந்தாலும் அது இவளுக்கு நரகம்தான். அந்த நரகம் ஏன் பொண்ணுக்கு வேண்டாம். நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் சாக்சி கிரௌண்ட்ல எதுவுமே இல்ல. நீங்க இல்லன்னு சொல்லிட்டா நான் நம்பிடுவேனா? நீங்க தான் ஆதரவு, நீங்க தான் எல்லாமேன்னு அந்த அம்மா பேசுறதும், நீங்க உருகி உருகி வழிஞ்சதையும் நான் தான் நேர்ல எல்லாத்தையும் பார்த்தனே. இதுக்கு மேல என்ன ஏமாத்த பாக்காதீங்க. எதுவுமே முழுசா தெரிஞ்சுக்காம பேசாதீங்க. நான் அவன் வீட்டுக்கு போனது உண்மைதான். ஆனா எதுக்காக போனேன்னு உங்களுக்கு தெளிவா சொன்னாதான் புரியும். ஒரு நாள் அவளே எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டா. இதுதான் நடந்தது. நீங்க சரியா தெரியாம கோவப்படுறீங்க. ஏன் பிரபாகர், உங்களுக்கு அறிவே இல்லையா? ஏன் இப்படி மடத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஷேர் ட்ரேடிங் ஆபீஸ் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. ஆனாலும் மனுஷங்களை பத்தி தெரியாம இருக்கீங்க. உங்களுக்கு எத்தனை தடவை பட்டாலும் புத்தியே வராதா? இல்ல தீபா, பேசாதீங்க. ஏற்கனவே அந்த சாட்சி குடும்பத்துக்கிட்ட ஏமாந்துருக்கீங்க. அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாம். அவ பசின்னு மயங்கி நின்னு உடனே நம்பி பணத்தை எடுத்து கொடுத்துருவீங்க. நீங்க எல்லாம் பட்டாலும் திருந்தாத ஜென்மம். அவளுக்கு பணம் கொடுத்ததோட நிறுத்திருக்கலாம்ல. அவ வீட்டுக்கு போய் அதை எங்க அம்மா பார்த்து உங்களை தப்பா நினைச்சு, இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? என்ன பிரபாகர், இந்த சின்ன பிரச்சனை கூட எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்க? உங்ககிட்ட எந்த தப்பும் இல்லங்கிறப்ப தைரியமா சொல்ல வேண்டியதானே? தீபா கிட்ட இல்ல யார்கிட்ட வேணாலும் சொல்ல வேண்டியதானே? அத பத்தி என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம். அதுவும் இல்ல. அவங்க பண்ண டார்ச்சர்ல எனக்கு என்ன பண்றது புரியல தீபா. இந்த மேட்டர் தெரிஞ்சா நீ என்ன சந்தேகப்படுவீன்னு நான் மறைச்சேன். இல்ல பிரபாகர், எதையும் வெளிப்படையா பேசிட்டா பிரச்சனையே வராது. இத மறைக்க போய் தான் விஷயம் இவ்ளோ பெருசாயிடுச்சு. எதையும் மறைச்சாதான் சந்தேகமே வரும். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சாரி தீபா. என்கிட்ட சாரி சொல்லாதீங்க. இனிமேலாவது கொஞ்சம் தெளிவா நடந்துக்கோங்க. எது சரி எது தப்புன்னு நிதானமா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உங்களால முடிவெடுக்க முடியலனா கூட இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, தப்பு கிடையாது. ஆனா தப்பா எடுத்துப்பாங்களோன்னு நீங்களே எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு சொதப்பாதீங்க. வாங்க போலாம். தீபா எங்க? அந்த சாட்சி வீட்டுக்கு. அங்க எதுக்கு? வாங்க சொல்றேன். மா நீயும் வா. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். இந்தம்மா. சார், கொடுங்க நீ. இவனோட வேலை விஷயமா ஆபீஸ்ல என்ன சொல்றாங்க? ஆபீஸ்ல மோகனை செலக்ட் பண்ணிட்டாங்களே சார். அப்ப ஏன் இன்னும் ஆர்டர் வரவே இல்ல? இவங்கிட்ட கேட்டா இன்னைக்கு வந்துரும் நாளைக்கு வந்துரும் ஒரே பதில சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னவோ தெரியல, கேட்கறதுக்கெல்லாம் சரியா பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. இவனோட ஆர்டர் பத்தி ஆபீஸ்ல விசாரிச்சீங்களா? ஏன் இன்னும் அனுப்பலையா? சார், நீங்க இப்படி கேக்குறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மோகன், உன் முடிவை பத்தி வீட்டுல எதுவும் சொல்லலையா? இன்னும் இல்ல சார். என்னப்பா நீ முதல்ல இங்கெல்ல பேசியிருக்கணும். வேலை என்ன ஆச்சுன்னு அப்பாவையா கேக்குறாரு. கேட்கவே சங்கடமா இருக்குல்ல? இவன் அப்படி என்ன சொன்னா?
உங்க புள்ளையே கேளுங்க சார். போன்ல கேட்டப்பவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டேய், நீ சார்கிட்ட என்னடா சொன்ன? அப்பா அது வந்துப்பா, சாரிப்பா, நான் முன்னாலே இதை பத்தி சொல்லியிருக்கணும். ஆனா சொன்னா நீங்க சங்கடப்படுவீங்களேன்னு தான் மறைச்சிட்டேன். என்னடா நீ மறைச்ச? என்ன விஷயம் விளக்கமா சொல்லு. அது வந்துப்பா, ஃபாரின் வேலைக்கு போறதா முடிவு பண்ணியிருந்தேன்ல, ஆ, அது எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன்ப்பா. வேண்டான்னு சொல்லிட்டியா? என்னாச்சுரா? ஏன் இப்படி சொன்ன? அப்பா எனக்கு என்னமோ வேணான்னு தோணுச்சுப்பா. டேய், யாரை கேட்டுக்கிட்டு இந்த முடிவு எடுத்த? என்ன பத்மா, இவனுக்கு என்னாச்சு? இவ்வளவு நாளா இதுக்காகத்தானே நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்ப போலன்னு சொல்றான். நீயே கேளு. டேய் மோகன், அப்பா கேக்குறாருல, ஏன்னு சொல்லேண்டா. ஏண்டா பணம் பத்தலையா இல்ல வேற ஏதாவது அம்மா, பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வேணான்னு தோணுச்சு விட்டுட்டேன், அவ்வளவுதான். என்கிட்ட அதுக்கு மேல கேட்காதீங்க சார். என் முடிவுல நான் உறுதியா இருக்கேன். இந்த வேலை எனக்கு வேணாம் சார். தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன டேய், இவ? டேய், டேய், நில்லுடா. அப்பா நான் மோகன், சொல்றது நில்லு. நீ பேசாத, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சார், என்னாச்சு சார் இவனுக்கு? தினமும் வேலை வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்ப எதுக்கு வேண்டாம்னு சொல்றான்? எனக்கும் ஒண்ணுமே புரியல சார். அது விஷயமா விசாரிக்க தான் நானே வந்தேன். வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. ஒவ்வொருத்தரும் தவம் இருக்கிறான். சின்னதா ஒரு வேலை கிடைச்சாலும் அதுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்காங்க. ஆனா மோகனுக்கு அது தானா அமைஞ்சிருக்கு. தேடி வந்த வேலையை வேணான்னு சொல்றது எனக்கு என்னமோ முட்டாள்தனமா படுது சார். உங்க பிள்ளைய திட்டுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை யாருமே தவற விட மாட்டாங்க சார். நீங்க சொல்றது உண்மைதான் சார். வேலைக்கு போகணும்னு ரொம்ப ஆர்வமா தான் இருந்தான். என் ஆர்டர் எப்போ வரும், ஏன் இன்னும் வரல, ஒருவேளை என்னை விட்டுட்டு போயிட்டாங்களான்னு பதட்டமா விசாரிச்சுக்கிட்டே தான் இருந்தான். ஆனா இப்ப என்னடான்னா, சார், இவர் கைக்கு ஆர்டர் எல்லாம் வந்தாச்சு. முதல்ல கேட்டப்ப வரலன்னாரு. அதுக்கப்புறம் கேட்டப்ப அதை கிழிச்சு போட்டேன்னு சொன்னாரு. என்னது கிழிச்சு போட்டானா? ஆமா சார். ஒரு கம்பெனில வேலை கிடைச்சு ஆர்டர் அனுப்புறாங்கன்னா அது தேடி வர அதிர்ஷ்டம் இல்லையா? அதை போய் உதாசீனப்படுத்தலாமா? டேய் மோகன், என்னடா இதெல்லாம்? ஏன்டா இப்படி பண்ண? முதல்ல வெளிநாடு போறேன்னு சொன்னப்ப நான் கூட வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா கடன் அடைக்கணும், பவித்ராவோட கல்யாணம் முடிக்கணும், அதனால போய் தான் தீருவேன் நீ தானே அடம் பிடிச்ச. சரி, உன்னால வீட்டோட கஷ்டம் தீரும்னா நீ போறதில்ல தப்பில்லைன்னு நானே என் மனசை மாத்திக்கிட்டேன். ஆனா இப்ப கிடைச்ச வேலையை வேண்டான்னு சொல்றியே, ஏண்டா? அதுக்கு என்ன காரணம்? அத்தை, ஆ? அதுக்கு நான் தான் காரணம். என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, அவர் ஃபாரினுக்கு போய் வேலை பார்க்கறது எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்லை. நான் தான் இந்த வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். அதே மாதிரி அவருக்கு வந்த ஆர்டரை அவர் ஒன்றும் கிழிச்சு போடல, நான் தான் கிழிச்சு போட்டேன். என்னம்மா, ஏன் இப்படி பண்ண? மாமா, கல்யாணி, ஒரு நிமிஷம். அப்பா, அதை பத்தி நானே சொல்றேன்ப்பா. நானும் கல்யாணியும் சேர்ந்துதான் இப்படி ஒரு முடிவெடுத்தோம். அது சரின்னு பட்டா ஏத்துக்கங்க, இல்லனா இப்ப கூட என் மனசை மாத்திக்க நான் தயாரா இருக்கேன். நம்ம வீட்டுல கஷ்டம் இருக்குப்பா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் ஃபாரின் போக முடிவெடுத்தது கல்யாணி என் கூட இல்லையங்கிற விரக்தியில தான். அவளை நினைச்சு வேதனைப்படுறதை விட அங்க போய் சம்பாதிக்கலாம்னு முடிவெடுத்தேன். ஆனா கல்யாணி இப்ப திரும்ப வந்துட்டாப்பா. இவளை இங்க தனியா விட்டுட்டு போக எனக்கு கஷ்டமா இருந்துச்சுப்பா. அதான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல மாமா, மோகன் சொல்றது உண்மை இல்ல. மோகனை பிரிஞ்சு இருக்க கஷ்டமா இருந்துச்சு, அதனால நான் தான் வேண்டான்னு சொன்னேன். அது ஓரளவுக்கு உண்மைதான்ப்பா. ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து நாங்க இப்பதானப்பா ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இந்த மாதிரி சமயத்துல தனியா விட்டுட்டு போறத என்னால ஏத்துக்க முடியலப்பா. அவளாலையும் ஏத்துக்க முடியல.
அதான் ஃபாரின் வேலையை விட்டுட்டு இங்கேயே ஒரு வேலை தேடிக்கலாம்னு முடிவு பண்ணோம். மாமா, உங்களை கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்தது தப்புதான். நாங்க ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்பா, தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கங்கப்பா. நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே இவ்வளவு காலமா கஷ்டப்பட்டோம். இப்ப அது நடந்திருக்குப்பா. ஃபாரின் வேலைக்கு ஆசைப்பட்டு அதை மிஸ் பண்ண வேணாம்னு தோணுதுப்பா. அங்க போனா நிறைய பணம் கிடைக்கும். 2 வருஷத்துல கடன் அடைச்சு பவித்ரா கல்யாணத்தை முடிச்சு நல்ல வசதியாவும் ஆயிடலாம். ஆனா இங்க உங்களோட இருக்கிற சந்தோஷம் அங்க சத்தியமா கிடைக்காதுப்பா. நான் மட்டும் அங்க தனியா இருந்து உங்களை பார்க்க முடியாம, பேச முடியாம, நல்லது கெட்டது எதுலயும் கலந்துக்க முடியாம நிஜமாவே கஷ்டம்பா. எனக்கு அங்க இருந்தா வாழ்க்கையே வெறுத்து போயிடும்பா. கல்யாணி அதை விட கஷ்டப்படுவா, நீங்களும் கஷ்டப்படுவீங்க. எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும்பா. அங்கிருந்து கோடி கோடியா சம்பாதிக்கிறத விட இங்கிருந்து கொஞ்சமா சம்பாதிச்சாலும் அதானப்பா சந்தோஷம். எனக்கு அது போதும்னு நினைக்கிறேன்ப்பா. மோகன், இதெல்லாம் பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா அது வாழ்க்கைக்கு உதவாது. சம்பாதிக்கணும்ன்ற பேர்ல வீட்டை விட்டு போறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், நான் இல்லங்கல. ஆனா குடும்ப நிலைமை சரியாகணும்னா இந்த தியாகத்தை நீங்க செஞ்சுதான் ஆகணும். சார், லட்சம் லட்சமா சம்பாதிச்சாலும் நம்ம குடும்பத்தோட இல்லனா அதனால என்ன சார் லாபம்? நம்ம ஒன்னா ஒரே குடும்பமா இருக்கோங்கிற சந்தோஷம் வேணாமா? அதெல்லாம் சரிதான்பா, ஆனா எத்தனையோ லட்சம் பேரு சொந்த பந்தத்தை பிரிஞ்சு வெளிநாட்டுல தனியா தானே இருக்காங்க. ஆமா சார், ஆனா அவங்க சொந்த பந்தம், பொண்டாட்டி, குழந்தைங்க எல்லாரையும் பிரிஞ்சு கஷ்டப்படுறாங்க சார். அதானே உண்மை? உண்மைதான் மோகன், கஷ்டம்தான், வேதனை தான். ஆனாலும் அதெல்லாம் சமாளிச்சு வேலை பார்த்து தான் ஆகணும். குடும்ப பாரத்தை சுமந்து தான் ஆகணும், இல்லனா காசு வராதே. சார், எனக்கு காசு பணம்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு பெத்தவங்க தான் முக்கியம் சார். வயசான காலத்துல நான் கூட இருந்து அவங்கள பாத்துக்கணும் சார். அதே மாதிரி என்னை நம்பி வந்த என் ஒய்ஃபை கூட இருந்து சந்தோஷமா பாத்துக்கணும். எனக்கு அதுதான் சார் முக்கியம். இத பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா யோசிப்பாங்க. சில பேருக்கு குடும்பத்தோட இருக்கிற சந்தோஷத்தை விட பணம் தான் பெருசுன்னு தோணும். அவங்க போகட்டும் சார் வெளிநாட்டுக்கு. எனக்கு என் குடும்பம் போதும் சார். என்னப்பா நீ பேசுறதே குழந்தைத்தனமா இருக்கு. குடும்பம் குடும்பம்னு எத்தனை நாளைக்கு தான் இவங்க முகத்தையே பார்த்துட்டு இங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்ப? 4 காசு சம்பாதிக்கணும்னா ஊரை விட்டு தேசம் விட்டு போய் தானே ஆகணும். இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல. நீ சரின்னு சொல்லு, இதே வேலைக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இது அப்பா அம்மாவுக்கு செய்யற ஒரு தியாகம்னு நினைச்சு ஒத்துக்கப்பா. சார், அந்த அளவுக்கு இல்லைனாலும் இங்கே எங்களால சம்பாதிக்க முடியும். தியாகங்கிற பேர்ல என்னால அவர் தனியா அனுப்ப முடியாது சார். ஏம்மா, ஒரு 2 வருஷம் தானம்மா? வேணாம் சார், நாங்க ஒன்னா ஒரே குடும்பமா இருக்கணும். அந்த சந்தோஷத்தை நான் எதுக்காகவும் இழக்க தயாரா இல்ல. அப்பா, நான் பேசுறது சுயநலம் நினைக்காதீங்க. வயசான காலத்துல உங்களை நான் கூட இருந்து பாத்துக்கணும்னு கல்யாணி ஆசைப்படுறாப்பா. எனக்கும் அதாம சரின்னு தோணுது. மாமா, பவித்ரா கல்யாணம், கடன் இத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. அது எங்க பொறுப்பு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா மாமா, கொஞ்ச நாள் நல்ல வேலையா தேடனா மோகனுக்கு இங்கே ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். நாங்க 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டோம்னா கடனையும் அடைச்சி பவித்ராவோட கல்யாணத்தையும் சிறப்பா முடிச்சிடலாம் மாமா. ஆமாப்பா, இனிமே குடும்ப பொறுப்பை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாம இருங்க. கூடவே இருந்து எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோமா? என்ன நம்புங்க ப்ளீஸ். சார், இவங்க ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. எனக்கு என்னமோ பிராக்டிக்கலா யோசிச்சா மோகன் ஃபாரின் போறது தான் சரின்னு படுது. கொஞ்சம் புத்தி சொல்லி அனுப்பி வைங்க சார். இங்க பாரு மோகன், கிளம்புறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. அதுக்குள்ள எல்லாரும் கூடி பேசி நல்லதா ஒரு முடிவை சொல்லுங்க. சார், அவன் எடுத்தது நல்ல முடிவுதான், அது அப்படியே இருக்கட்டுமே. என்ன சார் சொல்றீங்க? அது எவ்வளவு பெரிய கம்பெனி, எவ்வளவு பெரிய வேலை, நீங்களுமா வேணான்றீங்க? சார், நீங்க மோகன் மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா குடும்பத்தை விட்டுட்டு லட்சம் கோடின்னு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்னு இவன் கேக்குறான். இவன் கேட்ட கேள்வியிலையும் ஒரு நியாயம் இருக்குல்ல. பிள்ளைங்களை பிரியறது பெரியவங்க எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க
சின்ன சிறுசுங்க. ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் இங்க இருக்கிற நிம்மதி அங்க கிடைக்குமா? சார், புள்ள பேச்சை கேட்டு நீங்களும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சார்? எனக்கு என்னமோ இவங்க எடுத்திருக்கிற முடிவு சரின்னு தான் தோணுது. கஷ்டமோ நஷ்டமோ என் புள்ள என் கூடவே இருக்கட்டும். ஓகே சார், இதுதான் உங்க முடிவுனா அதுல நான் தலையிட முடியாது. நான் வரேன் சார். வர மோகன். அப்பா, தப்பான முடிவு எடுத்திருந்தா மன்னிச்சிருங்கப்பா. ஐய, இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்குடா? எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை பவித்ராவோட கல்யாணம் தான். அத நீங்க 2 பேரும் பொறுப்பேத்துக்கிட்டு பண்றேன்னு சொல்றீங்க. வேற என்ன கவலை இருக்குடா? பத்மா, இவ எடுத்த முடிவுல உனக்கு எந்த வருத்தமும் இல்லையே? ஐயோ, வருத்தம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க. இது நம்ம குடும்பம். கடன், கல்யாணம், கஷ்டத்தை எல்லாம் ஒன்னா சுமக்கலாம். பெத்தவங்கள கூட இருந்து பாத்துக்கலாம்னு சொன்னா பாருங்க என் மருமக. இந்த மனசு யாருக்கும் வராதுமா. நீ நல்லா இருப்ப கல்யாணி. நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க. தேங்க்ஸ்மா. இதுதாம்மா சந்தோஷம். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இது கிடைக்காது. நான் நம்பிக்கையோட சொல்றேன், இனிமே நம்ம குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வராது. பத்மா, எனக்கு கொஞ்சம் தண்ணி இத எடுத்து கொண்டு வரேங்க. மோகன், டீ போடுறேன், வெளியே எங்கேயும் போயிடாத, உட்கார். பவித்ரா, அண்ணன் ஃபாரின் போகலையே. நம்ம கல்யாணம் என்ன ஆகும்னு கவலைப்படாத. நாங்க 2 பேரும் சம்பாதிச்சு உன் கல்யாணத்தை ஜாம்னு நடத்தி வைக்கிறோம். நீங்க இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை அண்ணி? அண்ணன் ஃபாரின் போறது எனக்கு கூட பிடிக்கல. எனக்காக அண்ணன் இப்படி கஷ்டப்படுறாருன்னு வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப முடிவை மாத்திக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் மனசை மாத்தினதுக்காக உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அண்ணி. நான் அம்மாக்கு போய் ஹெல்ப் பண்றேன். என்ன கல்யாணி, சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மோகன். அத்தையும் மாமாவும் நம்மள புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் வேலையை பாக்குறேன். வாங்க தம்பி, உள்ள வாங்க. பணம் எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல? என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேக்குறீங்க. எனக்கு உங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? நான் ஏன் உங்களுக்கு பணம் கொடுக்கணும்? என்ன தம்பி, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நீங்க பணம் கொடுக்கலன்னா தீபாவோட சேர விட மாட்டேன்னு சொன்னேன்ல. என்ன சொன்ன? நாங்க சேரணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரு? நீயா? நீ எப்படி இங்க? என்ன நீ எதிர்பார்க்கல? என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன்னு மிரட்டி தானே இவர்கிட்ட பணம் கேட்டேன். இப்ப நானே வந்திருக்கேன். என் அம்மாவையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். இவரை பத்தி என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் நேர்லயே சொல்லு. சொல்லு. தீபா, சாக்ஷி இரு, நான் பேசிக்கிறேன். தீபா, நீ வந்ததும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு. நாங்க ஜெயில இருந்து வெளியில வந்து ஒழுக்கமா தான் வாழ்ந்துகிட்டு வந்தோம். நாங்க வெளியில வந்தது தெரிஞ்சு பிரபாகர் தான் எங்களை வந்து பார்த்தாரு. உங்களுக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், உங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. இந்த வீட்டை கூட அவர்தான் வாடகைக்கு எடுத்து கொடுத்தாரு. அடிக்கடி இங்க வந்துட்டு போயிட்டு இருந்தாரு. செலவுக்கும் பணம் கொடுப்பாரு. சரி, நீங்க 2 பேரும் தான் பிரிஞ்சிட்டீங்களே, என் பொண்ணாவது இவரோட வாழட்டும்னு தான் இங்க வந்து போறதுக்கு நான் அனுமதிச்சேன். இவரால என் பொண்ணு கர்ப்பமா இருக்கா. கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னா மாட்டேன்னு வம்பு பண்றாரு. நீயாவது இவர்கிட்ட நியாயத்தை கேளு தீபா. ஐயோ, இல்ல தீபா, இவங்க போய் சொல்றாங்க. நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல. இல்ல தீபா, நான் சொல்றதுதான் உண்மை. இவர் இங்க வந்துட்டு போனதை உங்க அம்மா கூட பாத்திருக்காங்க. நீ வேணா கேளு தீபா. கேக்குறேன், கண்டிப்பா கேக்குறேன். என் பொண்ணு மேல சத்தியம் தீபா, நான் சொல்றது எல்லாம் உண்மை.
நீங்க இவ்ளோ தூரம் சொல்றப்போ உங்களை நம்பாம இருப்பேனா? ஆனா இவர்கிட்ட பேசினா சரிப்பட்டு வரமாட்டாரு. வாங்க நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்க பொண்ணை ஏமாத்தி கெடுத்துட்டாருன்னு இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம்.